பல மாவட்டங்களில் மதுரையும் ஒன்று. மதுரைக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. என்ன பெருமை என்றால், தமிழ் சங்கம் வைத்து 3 சங்கங்கள், தலைச்சங்கம், கலைச்சங்கம், இடைச்சங்கம் என்று வைத்து அங்கு தமிழ் வளர்த்த இடம். அதிலே கடைச்சங்கம் மதுரையில் இருக்கிறது. இந்த மற்ற 2 சங்கங்களும் லெமூரியா கண்டத்தில் இருந்ததாகவும் அது கடல் விழுங்கிவிட்டதாகவும் ஒரு செய்தி. இந்த மதுரையில் உள்ள அந்த வாழ்ந்த புலவர்கள் மிக சிறந்தவர்கள். அதிலே சீத்தலை சாத்தனார் என்பவர் ஒருவர். யாராவது தமிழை அந்த எழுத்துக்களை கசட தவற வல்லினம் ஞயன நமன வெள்ளினம் எரள வளல இடையினம் என்று அந்த ஓசையை அதற்கு தகுந்தாற்போல் ஒரு பெயரை சொல்லும்போது அந்த எழுத்துக்களை ல ல லா என்பதைப் போல சரியாக சொல்லவில்லை, தப்பாக சொன்னார் என்றால் அந்த கூல வாணிகை சாத்தனார். அவர் வைக்கோல் வியாபாரி. யாராவது தவறாக சொன்னால் அந்த எழுத்துக்களை தன்னுடைய எழுத்தாணையை எடுத்து தலையிலே குத்திக்கொள்வார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மதுரையிலே பல அரிய தொண்டு செய்தவர்கள் சமணர்கள். தொண்டு என்றால் ஏழை மக்களுக்கு வைத்திய வசதி, அறிவு வசதி, பகுத்தறிவு செய்திகள் இதையெல்லாம் செய்தவர்கள். ஆனால் சமண மதத்திற்கும் சைவ மதத்திற்கும் ஒரு போராத காலம். அது பாண்டிய அரசன் கூன் விழுந்தவனாக ஆகிவிட்டான். நிமிர்ந்து நடந்தவனுக்கு ஒரு நோய் கூன் விழுந்து விட்டது. அந்த கூன் நோய் தீர்ப்பதற்கு பல மருந்துகளை கொடுத்தார்கள். ஆனால் சைவ சமயத்தைச் சேர்ந்த திருஞான சம்பந்தர் அங்கு வந்து நான் அவருடைய கூனைக்கு நிவர்த்தி செய்கிறேன் என்று கூறி அந்த கூன் விழுந்த பகுதியை நிமித்தி விட்டார். அவருடைய மனைவியார் சைவ மதத்தைச் சேர்ந்தவர், மங்கையர்க்கரசி. உடனே மன்னர் கோபம் கொண்டு சமணர்களையெல்லாம் மதுரையிலே கழுவிலே ஏற்றி அவர்களை கொலை செய்தார்கள். அவருடைய நூல்களை எல்லாம் வைகை ஆற்றிலே தூக்கி எறிந்தார். அந்த வைகை ஆற்றிலே மேற்கிலிருந்து கிழக்கு முகமாக அந்த வைகை ஆறு தண்ணீர் வரும். அந்த நூல்கள் எல்லாம் பரிசுத்தமானவை, தெய்வீகமானவை, அரிய நூல்கள் என்று அந்த நூல்களை வைகை நதி எண்ணி அதை எதிராக அந்த நூல்கள் ஆற்றை எதிர்த்து கொண்டு சென்றது. அது சென்ற இடம் திருவேடகம் என்ற ஊர். அந்த ஊரின் பெயர் திரு ஏடகம். நீரிலே எதிர்த்து சென்று ஒரு இடத்திலே அது நின்று விட்டது. அந்த ஏடுகள் அதை நின்றதை அதிசயமாக பார்த்து அந்த நூல்களெல்லாம் எடுத்து அங்கு ஒரு கோவிலையும் கட்டி அதை நூல்களை ஒரு தெய்வீகமாக வைத்து சமணர்களின் பெருமையை அவர்கள் அறியவில்லையே என்று வருத்தப்பட்டார்கள். காலங்கடந்த வருத்தம். என்ன செய்வது? அந்த சமணர்கள் அடியோடு போது இல்லை. அது 2 மதங்களுக்கும், சைவ மதத்துக்கும் சமண மதத்துக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டி, ஒரு பொறாமை. யார் பெரியவர் என்றதிலே அந்த சமண மதம் இல்லாமலே போய்விட்டது. சமண மதம் எப்படிப்பட்ட மதம் என்று நமக்கும் தெரியும். நடந்து சென்றால் ஒரு சிறிய உயிர் காலிலே மிதிபடும் என்று மயில் இறகை ஒரு துடைப்பத்தை போல் கட்டி அதை எப்படி இங்கிட்டும் அங்கிட்டுமாக அதை தரையை சுத்தம் செய்து மிக உயர்வாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய தொண்டு மறைந்தே போய்விட்டது, மதுரையிலே மறைந்தே போய்விட்டது. ஒரு வருத்தமான செய்தி என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.